இன்னும் 1000 ரூபாய் கையில கொடுத்து வாங்க வச்சுன்னு தானே இருக்கீங்க. 60 வருஷம் ஆட்சி பண்ணியும் இன்னும் பெண்களுக்கு ஒருத்தர் 1000 ரூபாய் ஏலம் போடுறாரு, இன்னொருத்தர் 2000 ரூபாய் ஏலம் போடுறாரு. இப்படிதானே நடந்துட்டு இருக்கு. வேட்டி சேலை கொடுக்குறோம், பொங்கல் பரிசு பொருள் கொடுக்குறோம். இப்போ மக்களை சுயசார்புள்ளவர்களாக, ஒரு தன்மானம் மிக்கவர்களாக, தன் காலிலே அவங்க நிற்கவர்களாக அவங்க வாழ்க்கையை மேம்படுத்தலையே. இன்னமும் அந்த 2000 கொடுப்பேன், 1000 கொடுப்பேன், ஃப்ரீ பஸ் விடுவேன். இப்போ அவங்க நல்ல வேலை செஞ்சு அவங்க ஏர்ன் பண்ணி கௌரவத்தோடு அவங்க செலவு பண்ணுறது வேற. அரசாங்கம் கொடுக்கறதுக்கு எப்பவுமே கையேந்திட்டு இருக்கிறதுன்றது அது சரியான ஒரு வளர்ச்சியா எனக்கு தெரியல. ஆனா இப்ப சொல்றீங்க இல்லையா மாற்றம் வேணும் அப்படின்றது. இப்ப மாற்றம் வேணும்ன்றத நம்ம விஜய் அவர்கள் வந்தாருன்னா என்ன மாதிரியான புதிய மாற்றத்தை உருவாக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? திமுக அதிமுகவை தாண்டி குறைந்தபட்சம் அவங்க திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அவர் அருண்ராஜ் தலைமையில் அந்த அறிக்கையெல்லாம் வெளியிடுவாங்க, தேர்தல் அறிக்கை உறுதிமொழி. அதில் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா எனக்கு அதில் என்ன வரப்போகுதுன்னு தெரியாது. ஆனால் அவருடைய நடவடிக்கையெல்லாம் கடந்த 2 வருஷமா கவனிச்சதுல அவர் ஒன்ன தெளிவா சொல்றார். 2 ஆட்சியாளர்களும் செய்ய முடியாததை செய்யாததை அவர் செய்வேன்னு சொல்றாரு. என்னன்னு சொன்னா, லஞ்ச லாவண்யமற்ற நேர்மையான ஆட்சியை தருவேன், நானும் காசை பத்தி எதுவும் எடுக்க மாட்டேன், எவனையும் எடுக்க விட மாட்டேன்றார். இது போதுமே, மிகப்பெரிய நிவாரணமாச்சா. இன்னைக்கு எந்த இடத்துல லஞ்சம் இல்லை, எந்த இடத்துல இந்த லாவண்யம் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கு. அதனால லஞ்ச லாவண்யம் இல்லாத நேர்மையான தூய்மையான ஆட்சியை ஒருத்தர் கொடுத்தாருன்னா அதுவே பிக் ரிலீஃப். நீ 1000 கொடுக்க வேணாம், 2000 கொடுக்க வேணாம்.